ஸோ இன்னைக்கான மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி ஏற்கனவே நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் பார்ப்பாட்ட பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசினஸ் மந்த் ஸ்டார்ட். ஸோ அதனால வந்து கன்சிஸ்டன்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கன்சிஸ்டன்சியோட பெனிஃபிட்ஸும் ப்ளஸ் வந்து கன்சிஸ்டன்சிக்கு என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கடந்த 3 வாரமாக நம்ம பார்த்த விஷயங்கள், ஃபர்ஸ்ட் 2 வாரம் ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறத என்ன, ஸோ அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஜென்ரலா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். ஸோ எந்த சப்ளிமெண்ட்ஸ் எப்போ எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது, என்ன மாதிரி கேஸ் எடுக்கணும், என்ன மாதிரி கேஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடந்த பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த விஷயங்கள் ஒரு கேட்டகரியில் பார்த்தோம். ஜாயின்ட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிலையும் ப்ளஸ் கார்டியோ ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிலையும் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அது யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம தொடர்ந்து மீட்டிங்ல போய் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9th வந்துருச்சு. 9th டிசம்பர்ல இருக்கும். ஸோ நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இன்கம் டே, சரிங்களா? ஸோ எல்லாருமே குரூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. எவ்வளவு பேர் இன்கம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சம்பாதிக்கிறதுக்கான காரணம் இங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாக்குறாங்க. ஸோ ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறது மூலமா வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. ஸோ தன்னுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்ல, தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு லைஃபை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது மூலமா, இந்த பெனிஃபிட்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது மூலமா இங்க வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நானுமே அதுல இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த விஷயத்துல சில்வர் டாட் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கேன். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தை, நம்மளோட ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்ம ஆரோக்கியத்தை பார்த்தது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஆரோக்கியத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த கான்செப்டே, சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு தேவைப்படுறது நாலேஜ். அந்த நாலேஜ் எங்க கிடைக்குதுன்னா ட்ரைனிங்ல கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ நான் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருந்தால் தான் நம்ம டே டு டே அப்டேட் எடுத்துக்க முடியும். நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட்லாம் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாருமே இப்போ யாரெல்லாம் போன மாசம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த மாசம் உங்களுக்கு என்ன இன்கம் வருது அப்படிங்கிறதையும் நாளைக்கு பாருங்க. பிளஸ் இந்த மாசம் உங்களுக்கு என்ன இன்கம் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத பி ஃபர்ஸ்டா முடிச்சிருக்கு. இன்னொரு 5 days தான் இருக்கு கன்சிஸ்டன்சி முடியறதுக்கு, சரிங்களா? ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து இன்னைக்கான டாபிக்ல போயிடலாம். ஸோ வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ பார்ட் 4. இந்த பார்ட் 4ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ல முக்கியமான ஒரு கேட்டகரி ஜெனரல் ஹெல்த்னு சொல்லுவோம். அதாவது பொது நலன்கள் அப்படின்னு சொல்லி ஜெனரல் ஹெல்த். ஸோ பொது உடல் நலன்கள்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஹெல்த்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு நோய் வந்தது அப்படின்னா அந்த நோய்க்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட், அந்த சிகிச்சையா இருக்கட்டும், இது எல்லாமே எப்ப வேலை செய்யும் உடம்புல அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி அப்படின்றது இருந்தா மட்டும்தான். அப்ப இம்யூனிட்டி எந்த அளவுக்கு அவசியம் உடம்புல அப்படின்னு பார்க்கும்போது, உடம்புல வந்து இம்யூனிட்டி தேவை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும். அதுல முக்கியமா ஒயிட் பிளட் செல்ஸ், WBCன்னு சொல்லுவோம் உடம்புல, அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா இருக்கணும். நெக்ஸ்ட் ஹீமோகுளோபின், அதாவது அந்த ஆக்சிஜனை வந்து உடம்பு ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு செல் தான் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது. ஸோ அது சரியான அளவுல இருக்கணும். ரெட் பிளட் செல்ஸ், ஸோ இது ரொம்ப அவசியம். இதுலயும் முக்கியமானது RDWன்னு சொல்லுவாங்க, ரெட் டிஸ்ட்ரிபியூட் வித்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கு அப்படின்னா இந்த இம்யூனிட்டிக்கு. ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல டீட்டெயில்ஸா கொடுத்துருப்பாங்க. MCV, RDW இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏதோ சும்மா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்கக்கூடியது. இதுல ஏற்படக்கூடிய மாறுதல் தான் நம்மளுடைய உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறையுது, இல்ல ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. உள்நாட்டு போர், உள்நாட்டு கலவரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம உடலை, அதாவது தன்னுடல் தாக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நம்மளுடைய உடம்புல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இம்யூனிட்டி கேட்டகரி, நோய் எதிர்ப்பு சக்திகள். ஸோ நோய் எதிர்ப்பு சக்திகள் பார்க்கும்போது நம்மளுடைய வெஸ்டேஜ்ல மொத்தம் ஒரு 5 ப்ராடக்ட் இருக்கு.
சரிங்களா? ஸோ ஸ்பைரலினா, நோனி, கொலஸ்ட்ரம், ஆம்லா, ஆலிவேரா, மொத்தம் 5 ப்ராடக்ட் நம்மளுடைய விஷயத்துல இருக்கிறது. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ல இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு 4 ப்ராடக்ட் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் என்ன எப்படி பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இது எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஸ்பைரலினா. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ்ல கடற்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. ஸோ அதுல இது முக்கியமா எதுன்னா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு பாசி. இது வந்து ஒரு உணவு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள், அதுல சைவத்தை சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த கடல்வாழ் உயிரினங்கள். ஸோ அவங்களுக்கு முக்கியமான ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்பாசி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கடற்பாசில வந்து கடல் அப்படின்னாலே தெரியும். ஸோ உப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்பைரல்ல என்ன இருக்கும்? சால்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, கடல்ல வாட்டர்ல என்ன இருக்கும்? மினரல்ஸ் இருக்கும். அப்ப இந்த ஸ்பைரல்னால என்ன இருக்கு? மினரல்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து உங்களுக்கு நாலேஜ் வரதுக்காக, இந்த சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நாலேஜ் கிடைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஸோ ஸ்பைரலினா கடல்ல விளையக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால கடல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா தண்ணி இருக்கு. தண்ணில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மினரல்ஸ் இருக்கும். அப்ப கடல்ல மினரல்ஸ் இருக்கும். கடல்ல மினரல்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய ஸ்பைரல்னால மினரல்ஸ் இருக்கும். ஸோ அப்ப மினரல்ஸ் அதிகமா எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்பைரலினாவை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கடல் உப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, உப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்பைரலினால கண்டிப்பா அயோடின் இருக்கு, சால்ட் இருக்கு, சோடியம் இருக்கு. ஸோ சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி வகையான தனிமங்கள் அதுல இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு அதாவது அப்படின்னும் போது அப்ப யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்பைரலினா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. பித்தப்பை ஸ்டோன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்பைரலினா எடுக்கக்கூடாது. அப்ப ஸ்பைரலினா யாரெல்லாம் எடுக்கலாம்? என்னுடைய உடம்புல ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு, அதாவது புரோட்டீன் கம்மியா இருக்கு. வேற எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை, எனக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கு உடம்புல. ஸோ என்னுடைய சதைகள் வந்து வீக்கா இருக்கு, ஜவ்வு. புரோட்டீன் இருந்தா மட்டும்தான் உடல்ல தசைகள் உருவாகும். ஸோ தசைகள் சென்று கொடுக்கக்கூடியது ஸ்பைரலினா, பிகாஸ் இதுல புரோட்டீன் இருக்கு. ஸோ எவ்வளவு புரோட்டீன் இருக்கு பாத்தீங்கன்னா 60% மேல இதுல புரோட்டீன் இருக்கு. அப்ப இது புரோட்டீன் இருக்கு அப்படின்னா அப்ப யார் எடுக்கக்கூடாது புரோட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமனா இருக்கிறவங்க ஸ்பைரலினா எடுக்கக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படுது, இம்யூனிட்டிக்காக தேவைப்படுது அப்படின்னாலும் பிஃபோர் ஃபுட்ல கொடுக்கலாம். ஏன் பிஃபோர் ஃபுட்ல கொடுக்குறோம் அப்படின்னா இதுல புரோட்டீன் இருக்கிறதுனால இதை பிஃபோர் ஃபுட்ல எடுக்கும் போது அவங்களோட பசி கட்டுப்படும். பசி கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அளவு குறையும். ஸோ சாப்பிட்ற அளவு குறையும் போது உடல் பருமன் குறையும். அப்ப ஒரு பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது தேவைப்படுதுன்னா ஸ்பைரலினா தேவைப்படுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன் ஸ்பைரலினாவை பிஃபோர் ஃபுட் அப்படின்னு சொல்றோம்னா காரணம் இதுதான். பசியை கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்பைரலினா முன்னாடி எடுக்கணும். ஒருவேளை இதை ஆஃப்டர் ஃபுட்ல எடுத்தா என்ன ஆகும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கண்டிப்பா கொலஸ்ட்ரால், புரோட்டீன் எல்லாமே இருக்கு. அப்ப அதுவே நம்ம உடம்ப வெயிட் ஏற்றும். கலோரிஸ் அதிகமா இருக்கு, வெயிட் ஏறும். கலோரிஸ் அதிகமா இருந்து வெயிட் ஏறுது அப்படின்னும் போது அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்குறோம், உடல் உழைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. உடல் உழைப்பு கம்மியா இருக்கு, அந்த நேரத்துல நான் ஸ்பைரலினா எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் உடல் எடை கூறும். ஏன்னா ஸ்பைரலினால கலோரிஸ் அதிகம். அப்ப கலோரிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸ் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எப்ப எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலையோ அப்ப அது உடம்புக்கு ஆபத்தா முடியுது. அப்ப நம்ம உடம்ப சரியான அளவுல பராமரிக்கிறதுக்கு என்ன தேவை? சம விகித உணவு அப்படின்னு சொல்லுவோம், அது கண்டிப்பா தேவை. அப்ப நம்ம ஸ்பைரலினா எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரிதான், எனக்கு உடம்பு மெலிஞ்சு போகுது, உடம்பு ஏத்தணும், உடம்பு வெயிட் கூடணும், அதே நேரத்தில் எனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, இம்யூனிட்டி ஏத்தணும், எனக்கு வந்து எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாது, ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஹெல்த்தா
அதாவது எந்த நோயும் இல்லாதவங்க ஜென்ரல் ஹெல்த்தா எடுக்கணும் அப்படின்னா ஸ்பைரலினா தாராளமா எடுத்துக்கலாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வயதுக்கு மேல உள்ளவங்க. படிக்கிற பசங்க எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். பட் அளவோடு எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பசங்களுக்கு, அதாவது பசங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு, பெரியவங்க அடல்ட்ஸ் 18 வயது மேல உள்ளவங்க இம்யூனிட்டிக்காக எடுக்கிறீங்க, ஜென்ரலா எடுக்கிறீங்கன்னா 2 அல்லது 3. எப்ப எடுக்கலாம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரிதான், வெயிட் அதிகமா இருக்கீங்கன்னா பிஃபோர் ஃபுட்டு, வெயிட் கம்மியா இருக்கீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் உடம்புக்கு. இந்த ஸ்பைரல்லாம் எடுக்கும்போது கம்பல்சரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஃபிட்னஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணாம வெறும் ஸ்பைரலா மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. உங்களுக்கு சரியான ரிசல்ட் வேணும், உங்களுக்கு அது அந்த எடுத்துட்டதுக்கு உண்டான அந்த ஆரோக்கியத்துக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா கூட எக்ஸசைஸ் பண்ணணும். எதுக்கு? ஸ்பைரல்னா எடுக்கும் போது. ஸ்பைரல்னா மட்டும் இல்ல, நம்மளுடைய வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் கண்டிப்பா பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத, உடற்பயிற்சி அப்படிங்கிறத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் தெரிஞ்சு வச்சுக்குங்க. ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் தான். ஸோ அதெல்லாம் பேசிக். ஸோ அந்த பேசிக் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னும் போது நீங்க ஃபிட்னஸ் கோச் போய் அப்ரோச் பண்ணி நீங்க ஃபிட்னஸ் கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஸ்பைரலினா எடுக்கும்போது நம்மளுடைய உணவோட சேர்த்து இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு போய் சரியா போய் சேரணும். இதை சேர்த்து எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஊட்டச்சத்து சரியா போய் உடம்புக்கு சேராது. ஸோ உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் முதல்ல உடம்புக்கு தேவை. ஸ்பைரலினா ஃபுட்டுக்கு ஆல்டர்னேட் கிடையாது, உணவுக்கு மாற்று கிடையாது. ஸ்பைரலினா மட்டும் இல்ல, நம்மளுடைய எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே. அதனால உணவுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உணவுக்கு தான். அதை தாண்டி தான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. உடல்ல நோய் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணவு, மெடிசன், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நோய் இருக்கு அப்படின்னும் போது ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்கணும்? உடம்புல நோய் இருக்கு அப்படின்னா உணவுக்கு அடுத்தபடியா மெடிசன் தான் இருக்கணும். ஸோ மெடிசனை விட்டுட்டு நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோ ப்ராசஸ், ரொம்பவும் மெதுவா வேலை செய்யக்கூடியது. ஸோ அதனால ரிசல்ட் உடனே கிடைக்காது. சாதாரண உடலுக்கு ரொம்ப மெதுவாக தான் வேலை செய்யும். அப்ப நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்? இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்து இது யாருக்காவது இந்த சீ ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்பைரலினா பயன்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. சீ ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா ஸ்பைரலினா பயன்படுத்த கூடாது. யாருக்காவது ஃபீவர் இருக்கு, ஸ்பைரலினா பயன்படுத்தக்கூடாது. எங்க இப்பதாங்க சொன்னீங்க இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஃபீவர் இருந்தா இது ஏன் எடுக்கக்கூடாது? ஏன்னா இது வந்து கடல், ஸோ கடற்பாசி. ஸோ ஃபீவர் அப்படின்னும் போது உடல் வெப்பநிலை கூடுதல் அப்படின்னும் போது இது இன்னும் அதிகப்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அவங்க இதை பயன்படுத்தக்கூடாது. ஸ்டாப் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். கோல்ட் அண்ட் ஃபீவர் இருக்கவங்க இதை பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு அடுத்து நம்மளுடைய இன்னொரு ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஸ்பைரலினா மாதிரியே. ஸோ அதோடைய பேர் நோனி. ஸோ இந்த நோனி வந்து பாத்தீங்கன்னா நொய்யா பழம் சொல்லுவாங்க. ஸ்பைரலினா அப்படியே கடற்பாசின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இது நோனியுடைய இன்னொரு நம்மளுடைய தமிழ் பெயர் அப்படின்னா நொய்யா பழம். வெப்ப மண்டல காடுகள்ல விளையக்கூடிய ஒரு பழம் இந்த நோனி அப்படிங்கிற நொய்யா பழம். ஸோ இதுல வந்து சிட்ரி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஃப்ரூட், இந்த பழத்தோட சாறு உடலுக்கு வந்து ஸ்கின் பராமரிப்பு, ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இது செயல்படுது.
அதே போல அப்சர்ப்ஷன், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை அப்சர்வ் பண்றது எப்படி வந்து ஒரு விவசாயத்துக்கு நம்மளுடைய அக்ரி 82 கொடுத்தா அக்ரி 80 வந்து அப்சர்வ் தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஊட்டச்சத்தா இருந்தாலும் அதை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி அந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது 82, அக்ரி 82. அதே போல சப்ளிமெண்ட்ஸ்ல நோனி, இந்த நோனி என்னன்னா அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் சிலர் எடுக்கலாம், சிலர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. காரணம், நோனில இருக்கிறது முக்கியமான ஒரு பொருள், ஒரு ஊட்டச்சத்து பொட்டாசியம். இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. அதே போல இது நம்மளுடைய உடல்ல உள்ள செல்களை வந்து கேப் உருவாக்கி அந்த கேப் இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த விட்டமின் டி இருக்கட்டும், மத்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சதுக்கு பயன்படுறது காரணம் என்னன்னா இது காற்றோட்ட வசதி அதிகம். அதனாலதான் யாருக்காவது வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம நோனியை சஜஷன் பண்றோம். சரி, இதை யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கணும், ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஜென்ரல் ஹெல்த், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாராளமா நோனி எடுக்கலாம். நோனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எனி கண்டிஷன், இப்ப ஸ்பேரெல்லாம் வந்து பிஃபோர் ஆஃப்டர் மாத்தி மாத்தி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பட் நோனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிஃபோர் ஃபுட்டு தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஆல்வேஸ் பிஃபோர் ஃபுட். இதுல மொத்தம் 90 கேப்சூல் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு அதிகபட்சம் மேக்சிமம் ஒரு நாளைக்கு 3 அப்படிதான் எடுக்கணும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு நாளைக்கு 1 or 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, தாராளமா நோனி ஃபாலோ பண்ணலாம். அலர்ஜி இருக்கு, நோனி ஃபாலோ பண்ணலாம். அப்ப யாரும் எடுக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுல முக்கியமான ஒரு பொருள் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் இருக்கிறதுனால கிட்னி லிவர் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக நோனி எடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா வந்து எனக்கு ரிசல்ட் எனக்கு வேணும், எனக்கு நோனி வந்து எனக்கு ஒரு பிரச்சனைக்காக எடுக்கிறேன், எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா அந்த பிரச்சனை தீர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் வரைக்கும் நீங்க இந்த நோனியை ஃபாலோ பண்ணணும். நல்லா படிச்சுங்க. பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா இதை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம், கேப் விடலாம், எடுக்கலாம், கேப் விடலாம், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துரும். ஆனா நோனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வேணும், பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா சஜஷன் பண்றாங்க, ஒரு பிரச்சனைக்காக சஜஷன் பண்றாங்கன்னா தொடர்ந்து எடுக்கணும். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு உடம்புல சில சேஞ்சஸ் தெரியுது, சேஞ்சஸ் எந்த மாதிரி, இப்ப நான் நோனி எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஃபீவர் வருது, இல்ல வந்து வேற ஏதாவது அலர்ஜி வருது, வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா, ஏன்னா உடம்புல என்ன பாதிப்பு இருக்குன்றதை முழுசா சில பேர் சொல்ல மாட்டாங்க. வெறும் பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர்த்து ஏற்கனவே என்ன பிரச்சனை இருந்துச்சு இல்ல வேற ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுலாம் சில பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் இப்ப ரீசெண்டா ஒரு சஜஷன் கொடுத்தேன். ஸோ அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, வெறும் சுகர் பிபி அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சஜஷன் பண்ணிட்டேன். சஜஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க அவங்களுடைய உடல்ல வந்து, அதாவது யூரின் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூரின் கெரட்டினைன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப சிறுநீர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது, இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது நோனி அங்க கொடுக்க கூடாது. ஸோ நான் பிபி சுகர் அப்படிங்கிறதுனால நோனி சஜஷன் பண்ணேன். இப்போ என்ன ஆகுது, அவங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நம்ம இதை கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதன் மூலமா என்ன ஆகுது, அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மென்ஷன் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது, வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் நீங்க முன்னாடியே சொல்லிட்டு வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, சொல்லாம நீங்க கேட்டு வாங்கிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு சுகருக்கு நான் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேங்க, எனக்கு இந்த கை கால் வலிக்கு மட்டும் எனக்கு சப்ளிமெண்ட் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இது அந்த கை கால் வலிக்கான மூல காரணமே சுகர் தான். புரியுதுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கான மூல காரணம் நம்ம தெரிஞ்சுட்டு சஜஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நோனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். நோனி ஸ்பெரல்லாம் நம்மளுடைய முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும், அவங்களோட ஹெல்த் ஹிஸ்டரியை தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். அதே போல கல்லீரல் நோய், இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லிவர் சிறுநீரக பிரச்சனை இருந்தா இதை பயன்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு யாருக்கும் சஜஷன் பண்ணிடாதீங்க. அதே போல பொட்டாசியம் உள்ள வேற ஏதாவது நம்ம ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட சேர்த்து நோயை பயன்படுத்தக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. பொட்டாசியம் கண்டென்ட் உள்ள ஏதாவது ஃபுட்டு, உணவுகள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட சேர்த்து நோனியை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அதுல ஆல்ரெடி பொட்டாசியம் இருக்கு. ஸோ ஹைப்பர் ஆயிடக்கூடாது பொட்டாசியம் வந்து, அதுக்காக.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது மாட்டினுடைய சீம்பால். நல்லா புரிஞ்சுங்க, மாடு கன்று போட்டு அந்த 6 மணி நேரத்தில் எடுக்கிறதுக்கு பேர் தான் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரம், மாட்டினுடைய சீம்பால். ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அது மாட்டினுடைய பால். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுல எல்லாருமே சரி, காலங்காலமா தாய்ப்பாலுக்கு அடுத்து நம்ம குடிக்கக்கூடிய பால் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் தான். சரிங்களா? ஸோ அந்த மாட்டுப்பால் கன்றுன்றதுல இருந்து உடனே ஒரு 6 மணி நேரத்தில் எடுக்கக்கூடியது அந்த கொலஸ்ட்ரம் அப்படின்றது. இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்னும் போது உங்களுக்கு இப்ப நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல என்ன இருக்கு, என்ன சக்தி இருக்கு அப்படின்ட்டு. எப்படி ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா போகுதோ அந்த மாதிரி இந்த கொலஸ்ட்ரம்ல நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதோட பால் அப்படின்னும் போது கண்டிப்பா அதுல கால்சியம் அப்படிங்கிறது இருக்கு. எங்கெல்லாம் ஒயிட் ஃபுட்டா இருக்கோ அது எல்லாமே கால்சியம். ஸோ பால்ல கால்சியம் இருக்கு. ஸோ இதுலயும் கால்சியம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல நம்ம உடம்புல உள்ள மரபணு கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சஜஷன் பண்ணலாம் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறத. இது இம்யூனிட்டி பூஸ்டாகவும் வேலை செய்யும். அதே நேரத்துல நம்ம ஆர்கன்ஸ், அதாவது ஜெனட்டிக் ரிலேட்டான பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வா இருக்கும். சரி, இதை யாரெல்லாம் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது தைராய்டு பிரச்சனை இருந்தா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நம்ம கொலஸ்ட்ரம் எடுக்கக்கூடாது. காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரிதான் இதுல கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ மாட்டினுடைய சீம்பால்ல கொஞ்சம் சால்ட்டும் இருக்கு. ஸோ அதனால தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். அதே போல வேற ஏதாவது பால், அதாவது பால் சம்பந்தமான பொருட்கள் எனக்கு சாப்பிட மாட்டேன், நான் எனக்கு அலர்ஜி, எனக்கு அது செட் ஆகாது அப்படின்றவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறத சஜஷன் பண்ண வேண்டாம். டீ காஃபி கூட குடிக்க மாட்டாங்க, எனக்கு பாலே ஒத்துக்காதுங்க அப்படின்றவங்களுக்கு கொலஸ்ட்ரம் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். வேற யாரை எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா கர்ப்பமா இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீட் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பால் சுரக்கிறது கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். பட் கரெக்டா இருக்கு, ப்ரோலாக்டிங் சொல்லுவாங்க, அந்த ப்ரோலாக்டிங் அதிகமாகவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரம் சஜஷன் பண்ண வேண்டாம். வெயிட்டா இருக்காங்க, ஆல்ரெடி ஓவர் வெயிட்டா இருக்காங்க, ஆனா குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொலஸ்ட்ரம் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதாவது முக்கியமா கர்ப்பமா இருந்தாலும் சரி, இல்ல கர்ப்பத்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இந்த 2 கேஸ்லயுமே அதாவது இந்த இதை பத்தின எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாம அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொலஸ்ட்ரம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால இதை சஜஷன் பண்ண வேண்டாம். வேற யாரும் எடுக்கலாம் அப்படின்னா தாராளமா குழந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு தாராளமா டெய்லியும் 1 கொடுக்கலாம். பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா தினசரி 2 எடுத்துக்கலாம். உடம்பு வெயிட் ஏறுறதுக்கும் இம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறதுனால இது ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறதுனால இப்ப நான் சொன்ன மாதிரிதான் வெயிட் ஏறும் அப்படின்ற கண்டிஷன்னால அப்ப யாரும் எடுக்கக்கூடாது, ஆல்ரெடி வெயிட்டா இருக்கவங்க, ஒபிசிட்டியா இருக்கவங்க, உடல் பருமனோட இருக்கவங்க இதை எடுக்க வேண்டாம். ஸோ அண்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆம்லா. ஆம்லா அப்படின்னா வேற எதுவும் இல்லை, நெல்லி, மர நெல்லின்னு சொல்லுவாங்க, முழு நெல்லி, பெரிய நெல்லி. ஸோ நெல்லிக்காவுடைய இன்னொரு பேர் தான், சயின்டிபிக் நேம் தான் ஆம்லா அப்படிங்கிறது. ஆம்லா அப்படின்னும் போதே ஸோ மஞ்சள் கல்லில் இருக்கக்கூடிய, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃப்ரூட்டா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி அப்படிங்கிறது இதுல இருக்கிறதுனால விட்டமின் சி எதுக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ விட்டமின் சி இருக்கிறதுனால, விட்டமின் சி அப்படின்னாலே கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்மளோட இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், யாருக்காவது அசிடிட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆம்லா எடுக்கக்கூடாது. பிகாஸ் இதுவும் ஒரு ஆசிட், ஆசிட் வைக்க சொன்னது சிட்ரிக் ஆசிட் இதுல இருக்கிறது. நெல்லிக்காய், எலுமிச்சை,
ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடியது சிட்ரிக் ஆசிட். ஸோ அது மட்டும் இல்லாம இது செரிமானத்துக்கு நல்லது. ஸோ அதனால யாருக்காவது டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா சஜஷன் பண்ணலாம். பட் அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் சஜஷன் பண்ண வேண்டாம். அப்போ அல்சர் இருந்தால் என்ன கொடுக்கலாம்? அதுக்கு நம்மகிட்ட ஆலிவேரா இருக்கு. ஸோ கோல்டு இருந்தால் ஆலிவேரா எடுக்கக்கூடாது. அதே போல கோல்டு இருந்தா நெல்லிக்காவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது குளிர்ச்சி தன்மையுடையது. ஸோ குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறதுனால நெல்லிக்காய் பயன்படுத்தக்கூடாது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தாராளமாக நெல்லிக்காய் கொடுக்கலாம். இது ஒரு ஜென்ரல் ஹெல்த்ல தான் நம்ம வச்சிருக்கிறதுனால இதை தாராளமாக நீங்க மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் செட் ஆகாதோ, அவங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபீவர் இருக்கு அப்படின்னா நெல்லிக்காய் எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் ஃபீவர் அதிகப்படுத்தும். ஜென்ரல் ஹெல்த்தா இதை நீங்க சஜஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ ஆம்லா கண்டிப்பா தண்ணி நிறைய நம்ம குடிக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த ஆம்லா, அதாவது இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது உடம்புல தண்ணியோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு சரியான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல நெல்லிக்காய் அப்படிங்கிறது சாப்பிட்டதுக்கு அப்புறம், உணவுக்கு பிறகு தினமும் 1 அல்லது 2. ஸோ இதை யாரெல்லாம் எடுக்கலாம்னா 12 வயசுக்கு மேல உள்ளவங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதே போல எந்த ஒரு நோய்க்கும் சிகிச்சையா நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே சப்ளிமெண்ட்ஸ் தான், ஒரு துணை உணவு மட்டும்தான். சிகிச்சை பண்றதுக்கான மருந்துகள் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ளிமெண்ட்ஸ் டோசேஜ் சொல்றோம் அப்படின்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா யாரும் எடுக்க வேண்டாம். எனக்கு ரிசல்ட் அதிகமாக கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும், அதுக்காக நான் 1க்கு பதிலாக 2 எடுத்துக்கிறேன், இல்லை 3 எடுத்துக்கிறேன் ஒரு வேலைக்கு அப்படின்லாம் யாரும் பயன்படுத்தாதீங்க. ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜில் கொடுக்கக்கூடிய அளவு சரியான அளவு, அதை சரியா பயன்படுத்தணும். ஓவர் டோசேஜ் எடுத்துக்க கூடாது. ஸோ எப்பயுமே நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் சொன்னதுல எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. எந்த ஒரு உணவா இருந்தாலும், எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் ஆகி இருந்தாலும், துணை உணவாக சரி, உணவாக இருந்தாலும் சரி, தண்ணி நிறைய குடிக்கும் போது நம்ம உடம்புல சரியான செயல்பாடுகள் நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி அதிகமா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டைஜஸ்ட், அந்த ஜீரண சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த மீட்டிங் நான் முடிக்கிறேன். வீட்டுல எல்லார் வீட்லயுமே அரைவைக்கல், அதாவது மாவு அரைக்கிற மிஷின் அப்படிங்கிறது இருக்கும். ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வெறும் அரிசியை போட்டு சும்மா சுத்தினா மாவா மாறிடுமா? என்ன பண்ணுவோம்? தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருப்போம். எதுக்காக? சரியா அரையணும், சரியா மசியணும், அப்பதான் மாவு பதமா கரெக்டா வரும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்மளுடைய குடல் தான் அந்த அரைவை இயந்திரம். அந்த குடல் அரைவை இயந்திரம் சரியா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகளை போய் அரைக்கணும், அரைச்சு செரிமானமாக்கி அதுக்கு சத்த உடம்புக்கு சரியா கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு, தண்ணியை கம்மியா எடுக்கிறாங்க. ஸோ அதனால எப்படி ஒரு மாவு மிஷின்ல தண்ணி ஊத்துனாதான் மாவா மாறுமோ, அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூட சேர்த்து தண்ணி எடுத்தா மட்டும்தான் அந்த உணவு சரியா ஜீரணம் ஆகும். இங்க நிறைய பேர் ஜீரண பற்றாக்குறை வர்றது, டைஜஸ்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் தண்ணீர் கம்மியா எடுக்கிறதுனால மட்டும்தான். ஸோ தண்ணியை சரியான அளவில் எடுங்க. ஒரு நாளைக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க 3ல இருந்து 5 லிட்டர் தண்ணி குடிங்க. பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் அட்வைஸோட தண்ணி குடிங்க. ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி தான் கணக்கே சொல்லுவாங்க. ஸோ அதனால சரியான அளவுல தண்ணியை குடிங்க. தண்ணி எந்த அளவுக்கு உடம்புக்கு சரியான அளவுக்கு போகுதோ, உணவு எந்த அளவுக்கு சரியான அளவுக்கு உடம்புல போகுதோ அந்த அளவுக்கு உடம்பு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா நம்ம வருமானம் ஈஸியா சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிற வருமானத்தை சரியா நம்ம செலவு பண்ண முடியும். சரியா நம்ம செலவு பண்றோம், நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக கரெக்டா செலவு பண்றோம் அப்படின்னா நம்ம வருமானம் பெருகும். ஸோ சரியான வாய்ப்பு வெஸ்டேஜ்ல கிடைச்சிருக்கு. ஆரோக்கியம் கலந்த வருமானம். ஸோ எடுத்துக்கிட்டு பயன்படுத்துங்க. ஸோ நம்ம அடுத்த மீட்டிங்ல அடுத்த சப்ளிமெண்ட்ஸோட சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல். மீட்டிங் முடிச்சுக்கலாம்.